கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன 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 பண்ணுங்க வாங்க 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 மண்டாது வாங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். வல்லூர் கொட்டம் இறுதி வரை போராடுவோம். வல்லூர் கொட்டம் பணியாளர்ல மேல விட்டு வேலை பார்க்க டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற பணியாளர் வரைக்கும் நிற்கிறாங்க. படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கிற மருத்துவர்கள், செவிலிய பெண்கள். இங்கே பாருங்கள், இப்போ இவங்க தானே எடுத்தாங்க பொதுநல பணின்னு மகளிர் சுய உதவி குழுவுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்கு. காவல்துறை எப்படி
ஒரு பணி நேரம் இவ்வளோதான் இல்லாமல் உழைக்குதோ அதை விட அதே அளவுக்கு இவங்களும் உழைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும். இப்போ மகளிர் சுய உதவிக்குழு அதை ஒருங்கிணைக்கிறது, அதுக்கு கடன் கொடுக்கறது, அது திரும்ப பெறது எல்லாம் நாங்கள் தான் செய்யணும். இப்போ யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் போடுறாங்களா, அவங்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறதும் நாங்கள் தான் செய்யணும். இப்போ உங்கள் கனவு என்னங்கிறது நாங்கள் தான் செய்யணும். எங்கள் கனவு இதுதான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒன்றும் பணி நிரந்தரம்னு சொல்லி தான் இவங்க முதல்ல எடுத்தது. எடுத்துட்டு ஓராண்டு 2 ஆண்டு கழிச்சதுக்கப்புறம் பணி நிரந்தரம்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒப்பந்த கூலின்னு ஆகிட்டாங்க, ஒப்பந்த பணியாளர்னு ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்களுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நீங்கள் திருப்பி கேட்டால் உங்களை எடுத்துட்டு இப்போ வேறு பணியாளரை கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்திலே வச்சுக்கிறது. பணி நிரந்தரமாகிட்டால் அவங்க அரசு பணின்னா பணி ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்காகவே இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவே வச்சுக்கிறது ஒரு முறையாகிட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்க ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க, அதே மகளிர் தானே இவங்களும். புரியுது அவங்களுக்கு. இப்போ இந்த கோரிக்கை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கினவுடனே அவர் அதிகாரியை அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல. தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் அவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறதும் எல்லாம் 10 நாள் எல்லாம் வேலை விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயிலில் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது. ஒரு கழிவற வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. பிரச்சனையே நீங்கள் தான். இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும். வேற என்னவா இருக்குது கனவு? என்ன கனவு இருக்குது இங்கே? அதான் சொல்கிறாங்களே, எங்கள் கனவே எங்களுக்கு இது கனவை தான் போராடி சொல்லிக்கிட்டு இருக்கமே, கேளுங்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க, கைதும் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திராவிட மாடலின் 2.0 திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது, 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமை அடுத்து தொடரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிறங்க, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கங்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்ல வரல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இதையே தாங்க முடியல, இன்னொரு 5 ஆண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி, இப்போ என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் இல்லை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை, என்னை விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ அது கிடையாது. இதில் இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு 10வது நாள் இன்னைக்கு இல்லையாப்பா? 10 நாள். இப்போ இந்த தங்கச்சிக்கு ஒரு 15,000, இவருக்கு 12,000, இவருக்கு 12,000. இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வார்னு சொல்லுங்க. மகளிருக்கு ஊக்கத்தொகையே 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. இவர் என்ன பண்ணுவார், எப்படி வாழ்வார்னு சொல்லுங்க. இவர் வாடகை கட்டணும், இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்யறது, இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது? ஏதோ இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மள இந்த சகித்துக்கிட்டு போராடுறவங்களெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எப்படி? யார் பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க? கொடுமையாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியுது. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிக்க வந்த உங்களையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. உள்ளே போகக்கூடாது, சந்திக்கவே கூடாதுங்கிறேன். அது எந்த மாதிரி அனுமதி இல்லை, அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஒரு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான், ஒரு அறிஞர். இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்குது, நீ போராடவே அனுமதிக்கலன்னா இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும்? எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருன்னு குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். அங்கே எங்கே கருத்து இருக்குது, எங்கே சுதந்திரம் இருக்குது சொல்லுங்க. நீங்கள் நியமித்த குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க.
ஏழை 3/4 லட்சம் குழு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள உருவாச்சு எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பண்ணி செய்யணும். இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும். உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா, அதுவும் நாங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பணி நேரம்ங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க. அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு எப்படி எடுத்துக்கிடுவீங்க?